இந்த ஆர்டிகல் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்டுருச்சு. அடுத்து ஒரு பெரிய எர்த்குவேக் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா, அந்த எர்த்குவேக்கை ஃபேஸ் பண்ற அளவுக்கு இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா? அதை அனலைஸ் பண்ற ஆர்டிகல் தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே கண்டிப்பா படிக்க வேண்டிய ஆர்டிகல் இது. பட் காம்ப்ளெக்ஸ் தான். ரைட்டிங் லாங்குவேஜ் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. பட் எப்படி இருந்தாலும் ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ்ல இது எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். டெல்லியில ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 4.0 மேக்னிடியூட் லெவலுக்கு எர்த்குவேக் வந்த நியூஸை ஃபாலோ பண்ணீங்களா? ஸோ இந்தியாவோட எர்த்குவேக்ல முக்கியமான அப்டேட் இது. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு 4.0 ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட். இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கொஞ்சம் ஃபிளாஷ்பேக். 2023 ஞாபகம் இருக்கா? டர்க்கி, சிரியா காலையில் ஒரு 4 மணிக்கு ரிச்சர் ஸ்கேல் மேக்னிடியூட் படி டெல்லியில 4 பார்த்தோம்ல. பட் 7.8 மேக்னிடியூட். சோஷியல் மீடியா முழுக்க அந்த நியூஸ் தானே. ஒரு 17,000 பேர் இறந்து போனாங்க வித்தின் a minute. பட் அப்பயும் ஆகல, சரியாகல. அன்னைக்கு நைட்டே மறுபடியும் செகண்ட் எர்த்குவேக். பயங்கர டிசாஸ்டர். இந்த எல்லா டிசாஸ்டருக்கும் மெயின் ரோல் யாரு? ஃபால்ட் லைன்ஸ். இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இருக்கிறதுலே மோஸ்ட் க்ரூடஸ்ட் எக்ஸாம்பிள். ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது. பட் இந்த டேர்மை புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒருவேளை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா எர்த்குவேக் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் ஜியோகிராஃபியில், அது பாருங்க. பட் இந்த க்ரூடஸ்ட் எக்ஸாம்பிள் முக்கியம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா இமேஜின் பண்ண யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறேன். வழக்கமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. எர்த்தை கம்பேர் பண்ணுறதுக்கு, எர்த்தோட ஃபால்ட் லைன் எப்படி இருக்கும் அது கம்பேர் பண்ணுறதுக்கு எக் இருக்குல்ல, எக் சொல்லுவாங்க. எக் வந்து தட்டுறோம், ஒரு கிராக் விடும்ல, தட்டினா அந்த ஓடு, இதான் ஃபால்ட் லைன் சொல்லுவாங்க. பட் இன்னும் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுறது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது எர்த்துக்குள்ள நிறைய பிளேட்ஸ் இருக்கும். அந்த பிளேட்ஸ் என்ன ஆகும்? மூவ் ஆகும்போது இடிச்சுக்கும். அந்த இடிச்ச எனர்ஜி தானே அது எர்த்குவேக்கா? சிம்பிளா எப்படி சொல்லலாம். பட் இன்னும் கொஞ்சம் க்ரூட் எக்ஸாம்பிள். நீங்க சேர்ல உட்காந்துருக்கீங்க, இன்னொரு ஆள் சேர்ல உட்காந்துருக்காங்க. இந்த 2 பேரும் உட்காந்துருக்கிற இடம் இருக்குல்ல, இது லேண்டா இருந்துச்சுன்னா 2 பேரும் ஸ்ட்ராங்கா உட்காந்துருப்பாங்க. பட் அவங்க உட்காந்துருக்கிறது லேண்டு கிடையாது, நீர் வச்சுக்கலாம். கடல்ல 2 சேர் போட்டு உட்காந்தா என்ன ஆகும்? 2 பேரும் என்ன ஆவாங்க? ஃப்ளோட் ஆவாங்கல்ல. ஃப்ளோட் ஆகும் என்ன பண்ணலாம்? 2 பேரும் வந்து மோதலாம். 2 பேரும் மோதும் போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் உருவாகலாம். கரெக்டா? இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த சேர்ல உட்காந்துருக்காருல்ல, இவர் கை தூக்கி வச்சிருக்காரு. இவர் கையில ஒரு பெட் இருக்கு, இவர் கையில ஒரு பெட் இருக்கு. அந்த பெட்டோட ஃப்ளோட் ஆகிற வச்சுக்கலாம். இதுக்கு மேல மக்கள் என்ன பண்றாங்க? ஸ்டே பண்றாங்க, நடக்கிறாங்க, இல்ல தூங்குறாங்க நிறைய மக்கள். இப்போ இந்த 2 பேரும் அந்த ஃப்ளோட் ஆகும் மோதும் போது எந்த மக்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படும்? இங்க இருக்கிற மக்களுக்கா இல்ல இந்த எஜ்ல இருக்கிற மக்களுக்கா? எஜ் தானே. என்ன ரீசன்? இது ஒரு பெட்டு, இது ஒரு பெட்டு. கார்னர் இருக்கிறாங்க. கார்னர்ல 2 மோதும் போது எனர்ஜி அதிகமாக உருவாகும். கரெக்டா? இதுதான் என்னது? ஃபால்ட் லைன். உங்களால யோசிக்க முடியாது. இப்போ இதே விஷயத்த ஜியோமார்ஃபாலஜிக்கல் லெவல் இந்த 2 பேரும் வரைஞ்சோம்ல, அந்த மாதிரி நம்ம எர்த்துல நின்றுட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம எல்லாருமே டோட்டலா சேர்த்தா அட்லீஸ்ட் ஒரு 15 பிளேட் இருக்கும். ஒரு 15 ராக்ஸ் கடல் மாதிரி ஒன்றுல மிதந்துட்டு இருக்கு. ஃபுல் லிக்விட் கிடையாது, செமி சாலிட். பட் ஃப்ளோட் ஆகும். மேல ராக்ஸ் ஃப்ளோட் ஆகும். என்னது? அஸ்தினோஸ்பியர். அப்போ அந்த தண்ணியில ஃப்ளோட் ஆகும்போது என்ன ஆகலாம்? இந்த 2 பிளேட்டும் மோதும் போது இந்த எஜ்ல இருக்கிறவங்க என்ன ஆகும்? கிராக் உருவாகும். இங்க என்ன ஆகும்? டிசாஸ்டர் அதிகமாக இருக்கும். யோசிக்க முடியல. அப்போ 2 பிளேட் இருக்குன்னா இங்க ஒரு கண்ட்ரி இருக்கு, இங்க ஒரு கண்ட்ரி இருக்கு. எந்த கண்ட்ரிக்கு அதிகமான பாதிப்பு? இந்த ஃபால்ட் லைனுக்கு மேல இருக்கிற கண்ட்ரி தானே. உக்ரைன், சிரியா அந்த ஃபால்ட் லைனுக்கு மேல இருந்திருக்கு. ஸோ சம்மடி. பட் வெஸ்ட் ஏஷியா மட்டும் கிடையாது. இந்தியாவில் நிறைய பகுதி, முக்கியமாக குஜராத், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் நிறைய பகுதிகள் இந்த ஃபால்ட் லைன் கிட்ட நிக்குது. விச் மீன்ஸ் ஃப்ளோட் ஆகும்போது எப்போ வேணா மோதி அந்த ஃபால்ட் லைன்ல எனர்ஜி அதிகமாக வரலாம். இது புரிஞ்சுல? அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். நிறைய ராக்ஸ் இருக்குல்ல, நிறைய பிளேட்ஸ் இருக்கு. ராக்ஸும் பிளேட்ஸ் சொல்லுவாங்க. நிறைய பிளேட்ஸ் இருக்குல்ல, இது பூமி. உங்களுக்கு தெரியாது கீழே நடக்கிறது. ஈவன் தண்ணியா இருந்தாலும் அப்படி அமைதியா இருக்கலாம்ல, ஏன் மூவ் ஆகுது? ஏன்னா அதுக்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன தெரியுது உங்களுக்கு? எர்த்த படிக்கிறோம். எர்த்துக்குள்ள கரெக்டா? எர்த்தோட சென்டர் பார்ட்ல கோர்ல இருந்து ஹீட் மேல அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பாயில் பண்றோம்ல, பாயில் பண்ண ஆகும், சுட தண்ணி வந்து அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்ல. அப்போ அந்த ஹீட் ப்ரெஷர் தான் என்ன பண்ணணும்னா புஷ் பண்ணி இந்த தண்ணியை இப்படி மூவ் பண்ண வைக்கும். யோசிக்க முடியல. ஒருவேளை அந்த எர்த்தோட கோர் பார்ட்ல ஹீட் எதுவுமே இல்லாம நார்மலா இருந்துச்சுன்னா இது என்ன இருக்கும்? சாலிடிஃபையா இருக்கும், கட்டியா இருக்கும். பட் என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்ம எர்த்தோட உள்ள இருக்க ஹீட்டு இந்த லேயரை லிக்விடாக வச்சுட்டு இருக்கு. அப்போ சூடு வர என்ன ஆகும்? தண்ணி இப்படி மூவ் ஆகும்போது ஒரு பிளேட் இப்படி வரும், இன்னொரு பிளேட் இப்படி போகுமா? அப்போ 2 பிளேட் ஆகுது, மோதுது, எடுத்துக்காக வரலாம். இந்த 2 பிளேட் ஆகுது, பிரியுது. இங்கே என்ன ஆகலாம்? பூமி உள்ள போகலாம், ஒரு பள்ளம் உருவாகலாம். கரெக்டா? நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இப்படி மூவ் ஆகும்போது இந்த 2 மோதுது இல்லை. அகைன் சொல்றேன், இது ஒரு பிளேட்டு. இந்த ஹீட்னால இந்த பிளேட் வந்து மூவ் ஆகுது, இந்த ஹீட்னாலே மூவ் ஆகுது. 2 மோதுன்னு வச்சுக்கலாம். மேலே இது பூமி. 2 மோதும்போது என்ன ஆகும்? முட்டை ராக்ஸ் மேலே பெருசாகிட்டு இருக்குல்ல, மோதி என்ன ஆகுது? மோட்டர் உருவாகுதுல்ல. இந்த பகுதி என்னது? ஹிமாலயாஸ். இப்போ அவ்வளோ பெரிய ஹிமாலயா உருவாக்குன்னா அவ்வளோ பெரிய ஃபால்ட் உருவாக்குன்னு அர்த்தம். ஃபோல்ட் ஆகி பெருசாகிட்டே இருக்கு. அப்போ ஃபோல்ட் ஆக என்ன உருவாக்கும்? அந்த எட்ஜில் நிறைய ஃபால்ட் உருவாயிருக்கும். ஸோ பார்க்க அமைதியாக இருக்க மாதிரி தெரியும். ஜென்ரலாக ஹிமாலயாஸை பார்க்கும்போது ஸ்னோ பீக்ஸு, பீஸ்ஃபுல் ரிவர்ஸ், ஹில் ஸ்டேஷன் அந்த ஆங்கிளையும் பார்க்கலாம். பட் அந்த ஹிமாலயாஸ்குள்ளே நடக்கிற ப்ராசஸ் என்னது? இன்னும் 2 முட்டிக்கிட்டே இருக்கு. 2 பிளேட். ஒரு பிளேட் இந்தியன் பிளேட்டு, இன்னொரு பிளேட்டு யூரேஷியன் பிளேட். அந்த 15 பிளேட் சொன்னல, ஒவ்வொரு பிளேட்டுக்கும் பேர் வச்சிருக்காங்க ஜியோகிராஃபர்ஸ். அப்போ 2 பிளேட்டு முட்டி அதில் உருவாகின ஃபோல்டு தான் அது ஹிமாலயன் மவுண்டன்ஸ். அது மோத நைட் இருக்கும், பெருசாகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகலாம்? சில இடத்துல கிராக் உருவாக்கலாம், ஃபால்ட் லைன்ஸ் வீக் ஆகி எனர்ஜி வெளியே வரலாம், எர்த்குவேக் வரலாம். அப்போ ஹிமாலயாஸ் ஆர் ப்ரோன் டு எர்த்குவேக். எப்போ வேணா ஒரு பெரிய எர்த்குவேக் வரலாம். அப்போ அந்த பிக் எர்த்குவேக்கு சமாளிக்கிற அளவுக்கு இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்கா? அதே இப்போ முக்கியம். அந்த ஹிமாலயாஸ்ல ஏற்பட்ட ஒரு ஃபால்ட் லைனோட ஒரு ஸ்டார்டிங் புள்ளி தான் டெல்லியில வந்த எர்த்குவேக். அடுத்த ஒரு பிக் எர்த்குவேக் எப்போனா வரலாம். அதுக்கு இந்தியா தயாரா இருக்கா? ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுச்சுல. 2 லேண்ட் மாஸ் கொலைட் ஆச்சுன்னா அந்த எட்ஜ்ல இருக்கிற பகுதி
செம்ம டேஞ்சர் பகுதி. அந்த பகுதி நார்த் இந்தியா மாடிக்கிட்டு இருக்கு. கரெக்டா? ஹிமாலயஸ் எங்கே இருக்குது? காஷ்மீரில் இருந்து இப்படி இருக்குன்னா காஷ்மீர்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் ஃபுல்லாக ஹிமாலயஸ் தான். இப்போ நிறைய ஃபோல்டு இருக்கும், நிறைய ஃபால்ட் இருக்கும். ஸோ பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், டிபெட் எல்லா பகுதியும் ஃபால்ட் அதிகமாக இருக்கிற பகுதி. அப்போ அங்கே ஒரு எர்த்குவேக் வந்துச்சுன்னா அந்த எனர்ஜி என்ன ஆகலாம்? ட்ராவல் ஆகி டெல்லிக்கு வரலாம். அப்போ அந்த ஃபால்ட் எப்போ வீக் ஆகி ரொம்ப எனர்ஜி வெளியே வரும்? அது ஒரு பெரிய சிம்டம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. எப்போ? இந்த வருஷம் ஜனவரி 7 2025. நிறைய பேருக்கு நியூஸே தெரியாது. டிபெட்டில் 7.1 மேக்னிடியூட் லெவலுக்கு எர்த்குவேக் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. சரி, இதுவே டெல்லி வரை ஸ்ப்ரெட் ஆகும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போக வந்துச்சுன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகி நார்த் இந்தியா முழுக்க எர்த்குவேக்கை ஃபீல் பண்ண முடியும். இம்பாக்ட் பயங்கரமாக இருக்கும். இந்த 7.1லேயே 100லேருந்து 400 பீப்புள் ஆகிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. நம்ம என்ன பார்க்கணும் புரியுதா? வை திஸ் நியூஸ் இஸ் மேட்டர்ஸ் ஃபார் எவ்ரி இந்தியன். இந்தியாவோட ஹிமாலயாஸ் இட் இஸ் இன் ஹை ரிஸ்க் ஜோன். ஹிமாலயஸ் எங்கெல்லாம் இருக்கு? உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம் அண்ட் ஈவன் டெல்லி வரைக்கும். ஏன்னா ஹிமாலயோட எண்டிங் தானே அது. ஒரு சின்ன எர்த்குவேக் வந்துச்சுனாலே கடைசி 10 வருஷம் 20 வருஷம் நான் பண்ண எஃபர்ட் இருக்குல்ல, ரோடு போட்டது, கஷ்டப்பட்டு சிட்டி உருவாக்குனது, பிரிட்ஜ் போட்டது எல்லாம் ஒரு செகண்ட் என்ன ஆகிடும்? ஃபுல்லாக காலி ஆகிடும். அவ்வளோ எக்கனாமி லாஸ் ஆகும். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த எல்லா பகுதியும் ஃபால்ட் லைன் இருக்குன்னு எல்லா ஜாகிரபி படிச்சவங்களும் தெரியும். அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் இந்த இடத்த டெவலப்மெண்ட் பண்ணும்போது அந்த ஃபால்ட் லைனை சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு அந்த எனர்ஜியை தாங்குற அளவுக்கு ரோடு போட்டிருக்கீங்களா? தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பில்டிங் இன் நார்த் இந்தியா வேர் எர்த்குவேக்கு ரெசிஸ்டன்ட் பில்டிங் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். முக்கியமாக ஹில் ஏரியாஸில் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மானிட்டர் பண்ணவே மாட்டாங்க. எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் ஹில் ஏரியாஸில் விச் இஸ் அன்பிளான்டு தான். சரி, கன்ஸ்ட்ரக்ஷனை விட்டுருங்க, அது ஒரு அடுத்த 5 years டெவலப் பண்ணிடலாம். இந்த ஹிமாலயஸ் எங்கே இருக்குது? பார்டரில் இருக்குது. அப்போ அந்த ஹிமாலயஸில் ஒரு ஃபால்ட் லைன் வழியாக எர்த்குவேக் வந்துச்சுன்னா பார்டரில் எங்கே நம்ம உருவாக்கின ஃபுல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆகிடும். ஃபுல் டிஃபென்ஸ்க்கான எல்லா மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒரு சைடில் காலியாகிடும். ஸோ இந்தியாவோட பார்டர் ரீஜன் என்ன ஆகும்? வீக் ஆகிற அளவுக்கு எர்த்குவேக் வரும். ஒரே டைமில் இந்தியாவுக்கான கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஆகிடும், வீக் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் தி ஹார்ஷ் ரியாலிட்டி ஆஃப் இந்தியாவோட ஜியோமார்ஃபாலஜி. ஸோ இந்தியாவில் we cannot predict தி எர்த்குவேக் எப்போ வரும்னு தெரியாது. பட் அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம இப்போவே ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும். அந்த ப்ரிப்பேர்னஸ் தான் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், we have to build தி ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரோடு, பில்டிங்கு, பிரிட்ஜஸ் எல்லாமே எர்த்குவேக் ரெசிஸ்டண்டாக உருவாக்கணும். பட் ஆக்சுவலாக ஹிமாலயஸ்ன்றது ரொம்ப ஃப்ராகில். யங் தானே, இப்போ தானே ஃபோல்ட் ஆகி உருவாகிட்டே இருக்கு. ஸோ ஈஸியாக என்ன ஆகிடும்? அது உடஞ்சிரும். இட் இஸ் வெரி ஃப்ராகில். பிரேக் ஆச்சுன்னா ஹிமாலயஸ் மலையில் இருக்கிற ஹைட்ரோ பவர் பிளான்ட், டேம் எல்லாம் என்னடும்? டிஸ்ட்ராய் ஆகிடும். மீனிங் புரிச்சா? ஹிமாலயஸ் வந்து யங் மவுண்டனாக இருக்கிறதுனால அடிக்கடி அந்த மவுண்டன் ஆகும், கொலாப்ஸ் ஆகும்ல, பிரேக் ஆகும்ல, லேண்ட்ஸ்லைடு வரும், கிளேஷியல் ஃப்ளட் வரும். ஒவ்வொரு தடையும் வரும்போதும் டேம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கு, ஹைட்ரோ பவர் பிளான்ட் ஸ்டாப் ஆகிட்டே இருக்கு. இது உடனடியாக சரி பண்ணணும். அண்ட் ஹிமாலயாஸுக்கும் டெல்லிக்கும் பெரிய தூரம் கிடையாது. டிபெட்ல இருந்து டெல்லிக்கும் செம்ம கிட்ட. டெல்லியில் வரலாம் கூட, டிபெட்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெல்லிக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ டெல்லியோட எர்த்குவேக் வந்துச்சுல, அது ஒரு பெரிய வார்னிங். ஸோ டெல்லியில் எர்த்குவேக் வந்த உடனே மோடி பேசியிருக்காருல்ல, பயப்பட வேணாம், பிகாம் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கன்னு சொல்றாங்களே. பட் ஆர்டினரி சிட்டிஸ்னால என்ன ப்ரிகாஷன் எடுத்துக்க முடியும்? எர்த்குவேக் ப்ரோன் சொன்னா இருக்குன்னா அங்கே என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வரணும், என்ன மாதிரி சேஃப்கார்டு கொண்டு வரணும், எல்லாமே யாரோட முடிவு? இட் இஸ் அ கவர்மெண்ட் ஆக்ஷன். இட் இஸ் தி கவர்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எர்த்குவேக் ப்ரோன் ஜோன்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா போட்டுருக்கு. எல்லா இன்ஜினியர்ஸும் காசு அடிக்கிறதுக்கும் காசை கம்மி பண்றதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வீக் ஆகிடுவாங்க. அப்போ நம்மளோட கரப்ஷன் புத்தி என்ன பண்ணுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவை கொலாப்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ஷார்ட் டேர்மா எர்த்குவேக் ப்ரோன் ஜோன்ல ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கோ கம்மி காசுல இது பண்ணலாமா? பண்ணாதீங்க. இப்போ ஷார்ட் டேர்ம்ல ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா காசு அதிகமாகிற மாதிரி தெரியும், பட் லாங் டேர்ம்ல சஸ்டெயின் ஆகி நிற்கும். ஸோ இன்வெஸ்ட் இன் ஸ்ட்ராங் பில்டிங்ஸ் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங் இன்ஃப்ரா உருவாக்குங்க எர்த்குவேக் ஜோன்ல. இல்லை அட்லீஸ்ட் அந்த இடத்துல இருந்து ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், நார்த் ஈஸ்டர்ன் பகுதி, ஹை ரிஸ்க் ஏரியாஸ்ல ரொம்ப வீக்கர் ப்ராஜெக்ட்ஸை பண்ணாதீங்க. அதை ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ பில்டிங் கட்டும் போதும் டேம் கட்டும் போதும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ஆல்ரெடி நம்ம இந்தியன் பகுதியை ஜியோமார்ஃபாலஜி எக்ஸ்ரே எடுத்தாச்சு. அது எந்தெந்த ஜோனு, எந்தெந்த லேண்ட் மாஸ், எந்த லெவலுக்கு எர்த்குவேக் வரும் அப்படின்ற சீஸ்மிக் ஜோன் மேப்பிங் பண்ணியாச்சு. இப்போ அந்த சீஸ்மிக் ஜோன் மேப்பிங்கில் எதெல்லாம் ரிஸ்க் 2, 3, 4 வருதோ அதை கவனம் செலுத்துங்க. ஸோ ஸ்ட்ராங்கர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வீக் ஏரியாஸ்ல இருந்து ப்ராஜெக்ட் ரிமூவ் பண்ணுறங்க, ஜோன் மேப்பிங்கை யூஸ் பண்ணுங்க. 4வது, அந்த எர்த்குவேக் ப்ரோன் ஏரியாஸ்ல இருக்கிற மக்களுக்கு எர்த்குவேக் இன்சூரன்ஸை அவேர்னஸை கொண்டு வாங்க. மெனி பீப்புள் இன் இந்தியா do not know about தி எர்த்குவேக் இன்சூரன்ஸ். தன்னோட வீடு வந்து எர்த்குவேக்கால கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் பே பண்ணி வாங்கிட முடியும். ஸோ நிறைய எர்த்குவேக் இன்சூரன்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கு. அதை என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் டைம், ஒரு பிக் எர்த்குவேக்கு இந்தியா ப்ரிப்பேர்னஸாக இருக்கா? அதாவது ரெஸ்கியூ ஆப்ரேஷன், டெம்பரரி ஷெல்டர்ஸ், ஃபுட் அண்ட் வாட்டர் சப்ளை, டிசாஸ்டர் வந்து போனதுக்கப்புறம் அகைன் ரீபில்டிங், இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் அட்வான்ஸாக பிளான் பண்ணணும். இது ஒன்று. இந்த கண்ட்ரியில் எர்த்குவேக் அதிகமாக வரும். ஜப்பான், USA, சிலி, இந்த கண்ட்ரியோட அட்வான்ஸ் எர்த்குவேக் வார்னிங் சிஸ்டமை அடாப்ட் பண்ணிக்க. அந்த கண்ட்ரியோட ஸ்ட்ராங் பில்டிங் கோட் என்ன கோடோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அந்த கண்ட்ரியோட எக்ஸ்பர்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணணும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் இந்தியன்ஸோட சேஃப்டியை உடனடியாக கொண்டு வரதுக்கான வேலையை ஆரம்பிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் பேசின எல்லா பாயிண்ட்டும் முடிச்சாச்சு. ஃப்ரீ டைமில் படிச்சு பாருங்க. அண்ட் அகைன் இந்த ஆர்டிகளோட முக்கியமான பாயிண்ட்ஸை இப்போ பேசின கிளாஸ் இருக்குல்ல, சம்மரைஸ் பண்ணி
ஹேண்ட் அவுட்டாக ஷேர் பண்ணுறேன், அதையும் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களோட ஊர்னு வச்சுக்கலாம். உங்கள் ஊர் இல்லை கண்ட்ரி எனிதிங். ஒரே லீடர் வந்து 10 வருஷமா 15 வருஷமா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஏதோ அன்ஃபேராக இருக்குது, கரப்ஷன் நடக்குது, டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர் மக்களுக்கு அந்த கவர்மெண்ட் மேலே ட்ரஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகலாம்? ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ஊரில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ், ஆக்டிவிஸ்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். எங்கள் ஊருக்கு ஒரு மாற்றம் தேவை, இந்த கவர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? மாற்றணும், புதிய கவர்மெண்ட்டை கொண்டு வரணும். ஏன்னா அந்த கவர்மெண்ட் கரப்ஷனாக இருக்குது, டிரான்ஸ்பரன்சியாக இல்லை, ஸோ சேஞ்ச் பண்ணணும். ஸோ மக்கள் வந்து வீதிக்கு வராங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. இது என்னது? இது ரெவல்யூஷனா? டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன். இந்த கவர்மெண்ட்டில் டெமோக்ரஸி இல்லை, டிரான்ஸ்பரன்சி இல்லை, கரப்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இதே தீமில் 2000, 2000, 2005, 2010 இந்த காலகட்டத்தில் நிறைய கண்ட்ரீஸில் இந்த புரட்சி நடந்துச்சு. ரொம்ப காலமாக ரூல் பண்ணிட்டு இருக்க கவர்மெண்ட்டை மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணி மாற்றிட்டு புது கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. பட் எந்த ஊர்லலாம் ரெவல்யூஷன் வந்துச்சோ, அதாவது புது ஆட்சி வந்துச்சோ, அந்த ஆட்சி புரட்சிகரமான ஆட்சியை உருவாக்க தான் கேட்டால் டவுட்ஃபுல். அப்போ அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் பற்றி தான் இந்த ஆர்டிகல் பேசுது. ஸோ அந்த இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கீ டேர்ம் தெரிஞ்சுக்கணும். சோவியத் யூனியன், இந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியுமா? தெரியலனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது இந்தியா வச்சுக்கலாம். இந்தியா இஸ் ஏ குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸா? தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரான்னு குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கா. அமெரிக்கான்றது ஒரு குரூப் ஆஃப் 50 ஸ்டேட்ஸ். சிமிலர்லி சோவியத் யூனியன் ஃபுல் நேம் சொல்லணும்னா சோவியத் யூனியன் ஆஃப் ரஷ்யான்னு சொல்லுவாங்க. எப்படி இந்தியான்றது குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸோ, அந்த டைமில் ரஷ்யான்றது குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ். ஒரு 15 கண்ட்ரீஸ் இருக்கும். அதை சிம்பிளாக சோவியத் யூனியன் சொல்லுவாங்க. இந்த 15 கண்ட்ரீஸோட யூனியன் தான் சோவியத் யூனியன் ஆஃப் ரஷ்யா. இப்போ சொல்லுங்களேன், நாளைக்கு இந்தியாவில் இருந்து தமிழ்நாடு சொல்லுது, எனக்கு இந்தியன் கண்ட்ரி கூட இருக்க பிடிக்கல, இண்டிபெண்டன்ஸே இல்லை, டிஃப்ரெண்டாக இருக்கேன், நான் வெளியே வந்துடுறேன், நான் தனி நாடாக வரப்போகிறேன், இண்டிபெண்டாக இருக்க போகிறேன், தனியாக வராங்க. அதை பார்த்து கேரளா யோசிக்கும், நாம என்ன பண்ணால் தனியாக போயிடலாம், ஃப்ரீயாக இருக்கலாம்ல. ஒவ்வொரு ஸ்டேட்டை பார்த்து இந்தியான்ற அமைப்புக்குள்ள நான் இருக்க மாட்டேன், நான் ஃப்ரீயாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணி தனியாக போயிட்டாங்கன்னா இந்தியா கண்ட்ரி பார்க்க எப்படி இருக்கும்? வீக்காக இருக்கும்ல. ஸோ இந்தியா இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இந்தியா யூனியனாக இருக்குது, என்ன ஆகலை? டிஸ்இன்டெகிரேட் ஆகலை. மீனிங் புரிஞ்சா? எல்லா ஸ்டேட்ஸும் இப்போ இன்டெகிரிட்டியாக இருக்குது, இன்டெகிரேட்டடாக இருக்குது. அந்த இன்டெகிரேஷன் உடையில, டிஸ்இன்டெகிரேட் ஆகலை. பட் சோவியத் யூனியன் ஆஃப் ரஷ்யாவில் இந்த 12 ஸ்டேட் இருக்குல்ல, நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ரஷ்யாவோட ஒரு கண்ட்ரோல் எங்களுக்கு இருக்க பிடிக்கல, நாங்கள் தனியாக போக போகிறோம், இண்டிபெண்ட் கண்ட்ரியாக போக போகிறோம்னு சொல்லிட்டு 1990s நிறைய கண்ட்ரி சோவியத் யூனியன் விட்டு தனியாக இண்டிபெண்ட் கண்ட்ரியாக மாறிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு? 1990ஸ்க்கு அப்புறம் சோவியத் யூனியன் பிகம்ஸ் வீக்கா. இதுதான் பேசிக்ஸ். இப்போ இந்த ஐடியா வச்சுக்கிட்டு நான் இன்னொரு வார்த்தை எழுதுறேன், மீனிங் பண்ண சொல்லுவேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆறாவது படிக்கிறவங்களுக்கு தெரியும். பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வாட் இஸ் யூஎஸ்ஆர்? யூ ஃபார் யூனியன், எஸ் ஃபார் சோவியத், எஸ்ஆர் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக்ஸ். அந்த பேர் மீனிங் தேவையில்லை, பட் ஒரு குரூப் இருக்குது சோவியத் யூனியன், ஒரு 15 கண்ட்ரிஸ் வந்த குரூப். ஓகேவா? இன்னொரு வார்த்தை போஸ்ட் சோவியத் ஸ்டேட்ஸ் தான் மீனிங். புரியுதா? சோவியத்தா யூனியனாக இருந்த கண்ட்ரிஸ் 1990ஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? தனித்தனியாக போயிடுச்சு, தனித்தனி ஸ்டேட்டாக போயிடுச்சு. அந்த ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்கன்னா போஸ்ட் சோவியத் ஸ்டேட் சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சோவியத் கூட இருந்த ஒரு ஸ்டேட்டு தனியாக வந்துருச்சு, போஸ்ட் சோவியத் ஸ்டேட்ஸ். அந்த சோவியத் யூனியன்லேருந்து வெளியே வந்தது தான் உக்ரைன், கசகஸ்தான், ஜார்ஜியா, நிறைய கண்ட்ரிஸ் ஃப்ரீயாக வந்துருச்சு. இது புரிஞ்சிச்சுல? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதை யோசிங்க. ஒரு கண்ட்ரி இருக்கு, அந்த கண்ட்ரியில் ஒரு லீடர் ரொம்ப காலமாக இருக்காரு, அதை எதிர்த்து மக்கள் என்ன பண்ணுறாங்க? போராட்டம் பண்ணுறாங்க. அந்த கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு இன்னொரு மக்கள் கவர்மெண்ட் ஆட்சி பிடிக்கும். இதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி ரெவல்யூஷன் எல்லாமே மோஸ்ட்லி எங்கே நடந்திருக்குன்னா, இந்த சோவியத் யூனியன் பார்த்தோம்ல, சோவியத் யூனியனில் எந்தெந்த பகுதி கண்ட்ரிஸ்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துச்சோ அந்த கண்ட்ரிஸ் நடந்திருக்கு. அப்போ யோசிக்க முடியுதா? ரொம்ப சிம்பிள். இந்த சோவியத் யூனியனோட கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் பாலிசி என்ன? அந்த பேரில் இருக்குல்ல, யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக். ஸோ சோஷியலிசம் தான் முக்கியமான பாயிண்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட், நிறைய ஸ்டேட்ஸ் வந்து சோவியத் யூனியன்லேருந்து வெளியே வந்திருந்தாலும் இவங்க என்ன கண்ட்ரிஸ்? சோஷியலிஸ்ட் கண்ட்ரிஸ். தேர்ஃபோர் ரஷ்யா என்ன சொல்லுதோ, இல்லை ரஷ்யாவுக்கு ஃபேவரான ஒரு லீடர் தான் மோஸ்ட்லி இந்த கண்ட்ரியில் ஆட்சி பண்ணுவாங்க. இது செகண்ட் பாயிண்ட். இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா? ரஷ்யாவோட அப்போசிஷன் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ் என்ன? இந்த உலகத்திலே பெரிய யூனியன் சொல்லப்பட்ட சோவியத் யூனியன், எல்லா கண்ட்ரிஸும் ஒன்னா இருந்து சோஷியலிசம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அது பிரேக் ஆயிடுச்சு, தனித்தனியாக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் சக்சஸ். ரெண்டாவது, பிரிஞ்சு வந்த ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையுமே யார் இருக்கா? ரஷ்யா சொல்ற லீடர் இருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் என்ன வரணும்? சோஷியலிசத்தை மாத்திட்டு வெஸ்டர்ன் டெமோக்ரஸி வரணும், கேபிட்டலிசம் வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஊர்லயுமே கண்டிப்பா அந்த கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காத ஆள் இருப்பாங்களே, கவர்மெண்ட்டை எதிர்க்கிற ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்களே, அந்த ஆக்டிவிஸ்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணலாம். ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அதாவது யூஎஸ்ஏ, இந்த ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் முக்கியமாக போஸ்ட் சோவியத் யூனியன் ஸ்டேட்ஸ், அந்த ஸ்டேட்ஸில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து சரி கிடையாது, கரப்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை யார் எதுக்குறாங்களோ அந்த அப்போசிஷன் குரூப்புக்கு ஃபண்டு கொடுத்து மக்களை ஒன்றிணைச்சு அந்த கவர்மெண்ட்டை காலி பண்ணிட்டாங்க. அந்த கவர்மெண்ட் காலி பண்ணிட்டு இப்போ யூஎஸ்ஏக்கு பிடிச்ச ஒரு லீடரை
எல்லா கண்ட்ரிஸும் கொண்டு வராங்க. இதுதான் என்னது? இது ரெவல்யூஷன் கிடையாது, இது கலர்டு ரெவல்யூஷன். டிஃபரன்ஸ் புரியல? ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கண்ட்ரியை கேபிட்டலிசம் மாத்துறதுக்கு இல்லைன்னா ஒரு கண்ட்ரியில இருக்கிற கவர்மெண்ட்டை மாத்திட்டு தனக்கு பிடிச்ச கவர்மெண்ட், யூஎஸ்ஏக்கு பிடிச்ச இல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பிடிச்ச ஒரு கவர்மெண்ட்டை அங்கே கொண்டு வரதுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ற ஒரு ஐடியா தான் கலர்டு ரெவல்யூஷன். அங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு எதிராக புரட்சி பண்ணி அந்த கவர்மெண்ட் கலைச்சிட்டு நமக்கு பிடிச்சாலும் என்ன பண்ணலாம், ஆட்சி அமைச்சிடலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது யூஎஸ்ஏக்கு எந்த கண்ட்ரி பிடிக்கலையோ டைரக்டா வாருக்கு போகாது, எந்த கண்ட்ரி பிடிக்கலையோ அந்த கவர்மெண்ட்டை கலைக்கும். கலைக்கிறதுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு அப்போஷன் ஆகிற ஆக்டிவிஸ்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணி போராட்டம் பண்ணி மக்களை ப்ரொடெஸ்ட் பண்ண வச்சு அந்த கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு அங்கே கேபிட்டலிசம் யூஎஸ்ஏக்கு ஃபேவரான ஒரு ஆளை போட்டுரும். இது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ? அந்த ஆர்டிகல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு முக்கியமானது ரஷ்யா பாயிண்ட் ஆஃப் வியூ. ரஷ்யா அந்த பாயிண்ட் ஏன் சொல்லுது? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, சோவியத் யூனியன் அதோட ஹெட்டே ரஷ்யா தான். அதாவது அந்த 15 ஸ்டேட்ல பெரிய பகுதி ரஷ்யா தான் அந்த எல்லா ஸ்டேட்ஸும் கண்ட்ரோல் பண்ணுச்சு. 1990s ஒவ்வொரு ஸ்டேட்டா வெளியே வர ரஷ்யா ஆகுது, வீக் ஆகிட்டே இருக்கு, பவர் குறைச்சிட்டு இருக்கு. இப்போ அடுத்து தனியாக போயிருந்தாலும் அந்த கண்ட்ரிஸ் ரஷ்யா சொல்றதை கேட்கும். பட் இப்போ அந்த ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க கவர்மெண்ட்டை கலர்டு ரெவல்யூஷன் வழியா ஆட்சியாக மாத்திட்டு அமெரிக்காவுக்கு பிடிக்கிற கவர்மெண்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னு ரஷ்யா அந்த கலர்டு ரெவல்யூஷனை கிரிட்டிசைஸ் பண்ணுது. ஓகேல? ஸோ வாட் இஸ் கலர்டு ரெவல்யூஷன்? ஒவ்வொரு கண்ட்ரிலையும் கவர்மெண்டோட மெக்கானிசம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இஷ்யூ சொல்லி ஆட்சி மாத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள், உக்ரைன் 2004 புரட்சி வருது, ஆரஞ்சு ரெவல்யூஷன். உக்ரைன்ல இருக்கிற கவர்மெண்ட் எலெக்ஷன் ஃப்ராட் பண்ணுது. எலெக்ஷன் ஃப்ராட் பண்ற கவர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், கலைக்கணும். மக்கள் போராட்டம் பண்றாங்க, ஆட்சி மாறுது. அதுக்கு முன்னாடி 2003 ரோஸ் ரெவல்யூஷன். எந்த கண்ட்ரில? ஜார்ஜியா. அகைன் சோவியத் யூனியன்ல வெளியே வந்த ஒரு குட்டி ஸ்டேட் ஜார்ஜியா. இங்க இருக்கிற கவர்மெண்ட் அதிகமாக கரப்ஷன் பண்ணுது, அந்த கவர்மெண்ட்டை கலைக்கணும், ஒரு புரட்சி வருது. அதுக்கு ஒரு பேர் ரோஸ் ரெவல்யூஷன். கிர்கிஸ்தான் அடுத்த வருஷம் 2005 துலிப் ரெவல்யூஷன். கவர்னன்ஸ் சரியில்லை, அன்ஃபேரா இருக்கு, டிரான்ஸ்பரன்சி இல்லை, கலைச்சிடலாம். ஸோ அந்த சர்ஃபேஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் புரட்சி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எல்லா கண்ட்ரிலையும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கேட்குறாங்க, டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு தெரியும். பட் மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ, வெஸ்டர்ன் ஃபண்டை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிற ஸ்டேட்ஸை அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டேட்ஸா மாத்துறது தான் மெயின் அஜெண்டா. இப்போ அடுத்த கொஸ்டின், இந்த கலர்டு ரெவல்யூஷன் இருக்குல்ல, இந்த ரெவல்யூஷன் உண்மையாவே மக்கள் போராட்டமா, பீப்பிள்ஸ் மூவ்மெண்டா? ஏன்னா ப்ரொடெஸ்ட் பண்ண வராங்கல்ல, எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண வராங்களே. அப்படி பார்க்கும்போது இட் இஸ் ஏ பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். ஒவ்வொரு ஊர்லேயும் மக்களுக்கு ரியல் ஆங்கர், கோவம் இருந்துச்சு அந்த கவர்மெண்ட் மேலே. ஸோ மக்களுக்கு ஒரு பெரிய கோவம் இருந்துச்சு, நிறைய டிமாண்ட் வச்சாங்க. டிரான்ஸ்பரன்சி வேணும், டெமோக்ரஸி வேணும், மக்களோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ண நிறைய டிமாண்ட் வச்சாங்க. அந்த டிமாண்ட் எல்லாமே ட்ரூ தான். பட் அந்த மூவ்மெண்ட்டை குளோபல் சூப்பர் பவர்ஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அந்த மூவ்மெண்ட்டோட அவுட்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு அடுத்த எந்த கவர்மெண்ட் வரணும் அப்படின்ற முடிவு பண்ணும்போது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ ரியலி பார்க்கும்போது இந்த ரெவல்யூஷன் வாஸ் டிரைவன் பை பீப்புள் தான், இது ஒன்று. பட் தேவர் ஆல்சோ ஜியோபொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்ட். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அங்கே நடக்கிற போராட்டத்துக்கு மணி, ட்ரைனிங், மீடியா எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி இந்த ரெவல்யூஷனை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிருக்கு. அப்போ ஒரு கண்ட்ரியில் இந்த ரெவல்யூஷன் அதிகமாக ரஷ்யா வேடிக்கை பார்க்குமா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரிஜினலாக இருக்கிற கவர்மெண்ட் லீடர் யாரோட சப்போர்ட்? ரஷ்யா சப்போர்ட். அப்போ அந்த கவர்மெண்ட் போயிடுச்சுன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ரஷ்யாவோட பவர் ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும். பிகாஸ் இட் இஸ் நாட் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட், இட் இஸ் ஏ ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊரில் ரெவல்யூஷன் வந்துச்சுன்னா அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு ரஷ்யா ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஆங்கிளில் அங்கே புரட்சி மாதிரி தெரியுது, இன்னொரு ஆங்கிளில் ப்ரோ ரஷ்யா கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு ப்ரோ அமெரிக்கன் கவர்மெண்ட்டை உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. திஸ் இஸ் தி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ப்ளூ பிரிண்ட். இப்போ லிஸ்ட் பண்ணுவோம்ல, சோவியத் யூனியன் ஸ்டேட்ஸ், போஸ்ட் சோவியத் யூனியன் ஸ்டேட்ஸ், அங்கே மட்டும் கிடையாது, நிறைய கண்ட்ரீஸில் ஹிட்டனாக ட்ரை பண்ணுறாங்க. முக்கியமாக வெஸ்ட் ஏஷியாவில், எகிப்தில், லிபியாவில், சிரியாவில் இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் புரட்சி அந்த கவர்மெண்ட்டை மாற்றினாங்க. அப்போ அந்த புரட்சிக்கு உள்ள இருக்கிற மக்களை ரியல் மக்கள் போராட்டத்துக்குள்ள மணியை ஆட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தனக்கு பிடிச்ச கவர்மெண்ட்டை கொண்டு வர ட்ரை பண்ணிட்டாங்க. எங்கெல்லாம்? வெஸ்ட் ஏஷியா, ஆப்பிரிக்கா, சவுத் ஏஷியா, இன்ஃபேக்ட் இது சைனாவிலும் நடக்கலாம், இந்தியாவிலும் நடக்கலாம். என்ன ரீசன்? இதுதான் லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. கம்மி காசு கொடுத்து பூஸ்ட் பண்ணி, கம்மி காசு கொடுத்து பயங்கரமாக இம்பாக்ட் ஏற்படுத்துகிற ஸ்ட்ராட்டஜி. இந்த ரோஸ் ரெவல்யூஷன் மறுபடியும் உருவாகிட்டே இருக்கு. ரோஸ் ரெவல்யூஷன் 2.0. அதாவது ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் அது எக்ஸாம்பிள் ஜார்ஜியா வச்சுக்கலாம். 2003 ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அது சரி கிடையாது, அதை கலைக்கணும், மாற்றணும். ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் எடுக்குது, ரோஸ் ரெவல்யூஷன் 1.0. ஆட்சியை கலைச்சாச்சு, கரப்ட் லீடரை தூக்கியாச்சு, அடுத்த பிரச்சனை வராங்க. ஸோ மக்கள் போராட்டம், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் என்ன ஆயிடுச்சு, ஜெயிச்சிருச்சுன்னு ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஆள் பிரசிடண்டா வர்றதுக்கு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்குன்னு இப்போ தெரிய வருது. ஸோ ஃபினான்ஷியலி, லாஜிஸ்டிக்கலி வெஸ்டர்ன் பேக்கப் இதுக்கு இருந்திருக்கு. இப்போ கவர்மெண்ட் மாறிடுச்சா, புது லீடர், அகைன் பிரச்சனை மட்டும் ஆகல, சரியாகல, சேம் பிரச்சனை வருது, ப்ராப்ளம் வருது. இப்போ 2024 இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை மாற்றணும் அப்படின்னு ப்ரொடெஸ்ட் நடக்குது. இது 2.0. இந்த ஜார்ஜியா கண்ட்ரிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்? ஒரு சைடில் யூரோப் டச் பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு சைடில் ஏஷியா, ரஷ்யா டச் பண்ணிட்டு ரெண்டுத்து நடுவில் இருக்கிற கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில் மறுபடியும் எந்த கவர்மெண்ட் கொண்டு வரலாம்? வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸா இல்லை ஈஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸா, ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸா? ஸோ ஒரு குட்டி கண்ட்ரி, பட் ரெண்டு பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்க? சண்டை போடுறாங்க இன்டெரக்ட்லி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் லொகேஷன். ஜார்ஜியா இஸ் அட் தி கிராஸ் ரோட் ஆஃப் ஏஷியா அண்ட் யூரோப். இப்போ அந்த இடத்த யார் பிடிக்கிறாங்களோ
டிரான்சிட் ஈஸியாக இருக்கும். யூரோப்புக்கு பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியான ஒரு இடம். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணி அமெரிக்கன் கவர்மெண்ட் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அகைன் கலர்ட் ரெவல்யூஷன் 2.0. இந்த பர்சன் இருக்காருல்ல, இவரு வந்து மர்டர் பண்ணுறாரு, ஒரு ஆளை கொலை பண்ணிடுறாரு. இவரும் இன்னொரு ஒரு மர்டர் பண்ணிடுறாரு. ரெண்டு பேரும் பண்ண குற்றம் வந்து சேம். போத் பீப்புள் கமிட்டட் தி மர்டர். ஸோ கேஸ் போடுறாங்க, ரெண்டு பேர் மேலே கேஸ் போடுறாங்க, தனித்தனியாக கேஸ் நடக்குது. இவருக்கு டெத் பெனால்ட்டி, இவருக்கு ஆயுள் தண்டனை, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டு பேரும் பண்ண கிரைம் வந்து மர்டர் தான். பட் கோர்ட் என்ன பண்ணுது? ஒவ்வொரு கேஸும் டிஃப்ரெண்டாக பார்க்குதுல்ல. அப்போ ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் எந்த கேஸ்க்கு டெத் பெனால்ட்டி தருது, எந்த கேஸ்க்கு மர்டரே பண்ணியிருந்தாலும் டெத் பெனால்ட்டி வேணாம், ஆயுள் தண்டனை கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணுது. என்ன காரணங்கள்? ஸோ அதை பற்றி அனலைஸ் பண்ணுற ஆர்டிகல் தான் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்டரின். ஸோ இந்த ஈவெண்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கோர்ட் வந்து ஒவ்வொரு கேஸ் என்ன பண்ணுது? டிஃப்ரெண்டாக விசாரிக்குது. எல்லா கேஸையும் ஒரே டெம்ப்ளேட்ல விசாரிக்கல. ஒவ்வொரு கேஸையும் அதோட மெரிட்டுக்கு ஏற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி தீர்ப்பு தருது. இவர் பண்ண கிரைமும் சேம் தான், பட் பனிஷ்மெண்ட் டிஃபர் ஆகுது. ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரீம் டெத் பெனால்ட்டி, இன்னொரு ஆளுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். அப்போ இந்தியாவில் ஒரு பனிஷ்மெண்ட் தர்றதுன்றது சேம் ப்ரொசீஜர் கிடையாது, கேஸ் பை கேஸ் மாறுதுன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கேஸ் எது நமக்கு தெரிஞ்ச கேஸ்? இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்காருல்ல, கேரளா மர்டர் கேஸ். இந்த கேஸ் வந்து கொல்கட்டா கேஸ் இருக்குல்ல, கொல்கட்டா டாக்டர் ரேப் கேஸ். ரெண்டு கேஸோட டீடைலும் சோஷியல் மீடியா நிறைய அனலைஸ் பண்ணிடுச்சு. அதனால சிம்பிளா சொல்லிடுறேன். இவங்க பேர் என்ன? கிரீஷ்மா. என்ன பண்றாங்க? தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு அவர் குடிக்கிற ஒரு ஆயுர்வேதிக் ட்ரிங்க்ஸ்ல பாய்சனை கலந்து கொடுத்துட்டாங்க. அதை அவர் குடிச்சிடுறாரு. குடிச்சு 11 நாள்ல மல்டிபிள் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகுது, இறந்து போயிறாரு. ஸோ இந்த குற்றத்துக்கு கிரீஷ்மாக்கு டெத் பெனால்ட்டி. அடுத்து கொல்கட்டா ரேப் கேஸ். ஒரு மெடிசன் பிராக்டிஸ் பண்ற ஒரு டாக்டரை, ஒரு ஃபீமேல் டாக்டரை அவங்க ஒர்க் பண்ற டைம்ல ஒரு சிவிக் வாலண்டியர் ரேப் பண்ணிடுறாரா, இறந்து போயிடுறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டிஎன்ஏல ப்ரூவ் ஆகுது இவர் தான் காரணம், இவர் தான் ரேப்பு காரணம் தெரிய வருது. ஸோ டாக்டர் இறந்து போயிடுறாங்க. இந்த கேஸ்ல இந்த சஞ்சய் ராய்க்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ஆயுள் தண்டனை. ஸோ என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டு பேர் பண்ணதும் சீரியஸ் கிரைம் தான். பட் ஒரு ஆளுக்கு டெத் பெனால்ட்டி, இன்னொரு ஆளுக்கு ஆயுள் தண்டனை. ஜுடிஷியரி எப்படி பார்க்குது அதனை பார்க்குறோம். ஸோ டெத் பெனால்ட்டி பற்றி நம்ம ஜுடிஷியரி எப்படி யோசிக்குது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட். நிறைய கேஸ் இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1980 வந்த கேஸ், பச்சன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஸோ இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் கிளியரா ஒரு பாயிண்ட்ஸ் அடிச்சு, ஒரு பர்சனுக்கு டெத் பெனால்ட்டி தரதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கூடாது. எல்லா கேஸுக்குமே அவன் பண்ணது கிரைம், டெத் பெனால்ட்டி தரக்கூடாது. டெத் பெனால்ட்டி ஷுட் நாட் பி கிவன் ஈஸிலி. சில எக்ஸப்ஷனல் கேசஸ்க்கு மட்டும்தான் டெத் பெனால்ட்டி பற்றி யோசிக்கணும் அப்படின்னு இந்த கேஸ்ல ஒரு ஜட்ஜ் இல்ல 5 ஜட்ஜ் கொண்ட பெஞ்ச் சொன்னது. அப்போ எல்லா கேஸ்லயும் டெத் பெனால்ட்டி யோசிக்காதீங்க. ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ், எக்ஸப்ஷனல் கேஸ்ல மட்டும்தான் யோசிக்கணும். அப்போ ஒரு கேஸ் வந்து ரேர் கேஸ், எக்ஸப்ஷனல் கேஸ் இதை வச்சு முடிவு பண்ணலாம். 1983 சுப்ரீம் கோர்ட் 5 பாயிண்ட் சொல்லுது. ஃபர்ஸ்ட், ஒருத்தவங்க மர்டர் பண்றாங்கன்னா அந்த மர்டர் எப்படி பண்றாங்க, ஹவு தி மர்டர் வாஸ் கமிட்டட், அதை பாருங்க. அதாவது ப்ரூட்டலா இருக்கா, எக்ஸ்ட்ரீமா இருக்கா, அந்த மர்டர் பண்ண விதம் இருக்குல்ல எக்ஸ்ட்ரீமா இருக்கா. ரெண்டாவது, அந்த மர்டர் பண்ணாங்களே ஒரு ஆள், அவர் ஏன் பண்ணார், அவரோட மோட்டிவேஷன் என்ன, மோட்டிவ் அனலைஸ் பண்ணுங்க. ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டுன்னு அவர் வந்து ஃபீல் பண்றாரா இல்ல ரெக்ரெட்டே பண்ணலையா, அந்த பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், அவர் பண்ண கிரைம் வந்து சொசைட்டில என்ன இம்பாக்ட் ஏற்படுது அதை அனலைஸ் பண்ணுங்க. அதாவது அவர் வேணும்னே ஒரு சமூகத்தை பயமுறுத்துறதுக்கு, ஒரு கம்யூனிட்டியை இல்ல ஒரு கேஸ்ட் குரூப்பை பயமுறுத்துறதுக்காக அந்த மர்டர் பண்ணிருக்காரா அதை அனலைஸ் பண்ணுங்க. நாலாவது, அந்த கிரைமோட சைஸை பாருங்க, பெருசா சின்னதா, நிறைய பேரை கொலை பண்ணிருக்காங்களா, லார்ஜ் ஸ்கேல் கிரைமா அதை அனலைஸ் பண்ணுங்க. அஞ்சாவது முக்கியமானது, அவர் யாரை கொலை பண்ணிருக்காரு, விக்டிம் யாரு, இறந்து போனவங்க யாரு, சைல்டா, உமனா, ஓல்டு பர்சனா, இல்ல ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆளா. இந்த 5 ஃபேக்டரை வச்சுக்கிட்டு ஒரு கேஸ் வந்து ரேர் கேஸ், எக்ஸப்ஷனல் கேஸ். அப்போ இந்த கேஸை டெத் பெனால்ட்டி தரலாமான்னு அனலைஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்ன அர்த்தம்? 1980s முன்னாடி வரைக்கும் டெத் பெனால்ட்டிக்கு ரூல்ஸே கிடையாது. எந்த கேஸ் என்ன பண்ணலாம், டெத் பெனால்ட்டிக்கு யோசிக்கலாம். 1980s அப்புறம் இல்ல, எல்லா கேஸும் கிடையாது, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்க்கு மட்டும் தான், எக்ஸப்ஷனல் கேஸ் மட்டும் தான் யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறது கூட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அடுத்து இதே விஷயத்த அப்டேட் பண்றாங்க, 2022 அப்டேட் பண்றாங்க. இந்த கேஸ், இந்த மர்டர் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கிரைம், ஒரு பயங்கரமான குற்றம். அது பிளான் பண்ணி சாவடிச்சிருக்காரு, எக்ஸ்ட்ரீம் கிரைம். அதனால டெத் பெனால்ட்டி கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டா, கொடுக்கறதுக்கு முன்னாடி கொலை பண்ணாருல்ல, அவர்கிட்ட ஃபேர் ஹியரிங் வாங்குனீங்களா, தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு ப்ராப்பர் சான்ஸ் கிடைச்சதா? இந்த பாயிண்ட் முக்கியமானது. ஏன்னா இப்போ வரைக்குமே ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கிரைம் கேஸ்ல அக்யூஸ்டுக்கு அதிகமான டைம் கொடுக்கறது கிடையாது. அந்த ஜட்ஜே முடிவு பண்ணிடுறாங்க இது தூக்க தண்டனையா இல்ல லைஃப் டைம் இம்ப்ரெஸ்மெண்டானு ஜட்ஜே முடிவு பண்ணிடுறாரு. அக்யூஸ்டுக்கு அவரோட பாயிண்ட்ஸ் பேசுறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த இடத்துல ஒரு ஃபேர் ப்ராசஸ் உருவாக்கணும், மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டன்ஸ் உருவாக்கணும். அதாவது எனக்கு ஏன் டெத் பெனால்ட்டி கிடைக்கூடாது அப்படின்னு அவங்க டிஃபெண்ட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் தரணும். அப்போ இந்த ஃபேர் ஹியரிங் எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு யூனிஃபார்ம் ரூல்ஸை சுப்ரீம் கோர்ட் உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் டெத் பெனால்ட்டி சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட், ஒரு ஜட்ஜ் நடிச்சா டிஸ்கிரிஷனரியா, 1980s முன்னாடி வரைக்கும் டிஸ்கிரிஷனரியா ஒரு கேஸ்ல ஒரு ஆளுக்கு டெத் பெனால்ட்டி தர முடியும். அதுக்கப்புறம் எக்ஸப்ஷனல் கேஸ் தர முடியும். அதுக்கப்புறம் எக்ஸப்ஷனல் கேஸ் முடிவு பண்றதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்திருக்கு. பட் அந்த ரூல்ஸை பார்த்து இந்த கேஸ் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்னு முடிவு பண்றது ஒவ்வொரு ஜட்ஜுக்கும் மாறுது, யூனிஃபார்மிட்டியா இல்லை. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸ்டில் டெத் பெனால்ட்டி வந்து இட் இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டாபிக் தான்.